இப்ப சில பேர் வந்து இந்த அமாவாசையில நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு புது விஷயத்தை தொடங்கலாம். ம். நல்ல காரியம். சில பேர் அத வேண்டாம், அமாவாசையா இருக்கு தவிர்க்கலாம். இதற்கு ஒரு விளக்கம் குருஜி. நிச்சயமா எந்தவித நல்ல செயலுக்கும் அமாவாசைக்கும் தொடர்பு இல்லம்மா. ஓகே. இந்த சரி. இடத்துல நான் அந்த அசைவ படையல் நிறைய பேர் சொல்லுவாங்க, அமாவாசைன்னா நாங்க பித்ருக்களுக்கு வந்து சைவமாக இருப்போம். நாங்க ஆமா. இன்னைக்கு எதுவும் எடுக்க மாட்டோம். நல்லா கவனிச்சுக்கணும். சைவ நிலையில் இருந்து சைவத்தையே பின்பற்றியவர்களுக்கு மட்டும்தான் அமாவாசை சைவ நிலையை நோக்கி இருக்கணும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இன்னைக்கு திருநெல்வேலி பக்கம் நீங்க போங்க. அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு அசைவ படையல் போடுவாங்க. அதனால நான் எல்லாமே அசைவ படையலா போட சொல்லல. அவரவருடைய கொள்கை எப்படியோ அந்த அதற்கு கொள்கையின் அடிப்படையில் போகணும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். சோ இந்த இடத்துல அமாவாசையில வந்து குருஜி வந்து சேவல் காணிக்கை, சேவல் பலியெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சரி வருமானா? நம்மளுடைய பிரச்சனை வந்து உயிரெடுக்கிற அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னா, இன்னும் ஒரு உயிரை நம்ம கொடுக்கும் பொழுதுதான் நம்ம உயிர் காப்பாற்றப்படும். அதுதான் ராகுவுக்கு உரிய விஷயம். அதுதான் அதர்வன வழிபாடு. அதுதான் அமாவாசை வழிபாடு.